அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சயின்ஸ் பாடத்திலிருந்து மொத்தம் 100 முக்கிய வினாக்கள் என்னென்ன பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். துப்பாக்கி சுடுதலுக்கு காரணமான விதி எது? நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி. துப்பாக்கி சுடும்போது அந்த குண்டு முன்னோக்கி சொல்லும், ஆனால் அதோட விசை நம்ம தோள்பட்டையை பின்னோக்கி தள்ளும். இது எந்த விசைன்னா நியூட்டனோட 3ஆம் இயக்க விதிப்படி செயல்படுது. ரெண்டாவதுன்னா, 1 கிலோகிராம் என்பது எத்தனை டைன்களுக்கு சமம்? 980 டைன்களுக்கு சமம். 1 கிலோகிராம் என்பது 980 டைன்களுக்கு சமம். மூன்றாவதுன்னா, கெட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பம் எங்கு தோன்றும்னா விழித்திரைக்கு முன்பாக தோன்றும். கெட்ட பார்வை குறைபாடு உடையவர்கள் கண்ணில் பொருளோட பிம்பம் விழித்திரைக்கு முன்பாக தோன்றும். நாலாவதுன்னா, பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன? 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் -1. இதுதான் பொது வாயு மாறிலி. பொது வாயு மாறிலினா 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1 ஆகும். அஞ்சாவதுனா, எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 2009. எல்இடி தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. ஆறாவதுனா, மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். மின்தடையின் எஸ்ஐ அலகு ஓம். ஏழாவதுனா, கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி எதுனா சோனார் கருவி. கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி எதுனா சோனார். எட்டாவதுனா, செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் யார்? ஐரீன் கியூரி. செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரீன் கியூரி. ஒன்பதாவதுனா, பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன? 4. பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் 4. பத்தாவதுனா, அலுமினியத்தின் முக்கிய தாது இது? பாக்சைட். அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட். 11ஆவதுனா, பச்சை விட்ரியால் என்பது என்ன? இரும்பு 2 சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் என்பதுதான் பச்சை விட்ரியால் எனப்படும். 12ஆவதுனா, தூய பால் pH மதிப்பு என்ன? தூய பாலோட pH மதிப்பு 5. 13ஆவதுனா, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்று? மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. 14ஆவதுனா, தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்று? நவம்பர் 7. தேசிய புற்றுநோய் விழிப்பு நாள் நவம்பர் 7. 15ஆவதுனா, அதிகப்படியான குளுக்கோஸ் நீரில், அதாவது சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் பெயர் என்னன்னா கிளைக்கோ யூரியா. அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றப்படுதல் பெயர் என்னன்னா கிளைக்கோ யூரியா. 16ஆவதுனா, முங் நம்பர் 1. முங் நம்பர் 1 என்பது என்ன? பேசியோலஸ் முங்கோ. 17ஆவது, அதாவது உளுந்தோட பேர் பேசியோலஸ் முங்கோ. 17ஆவதுனா, மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் என்ன? வி வடிவம். மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமின் வடிவம் வி வடிவம். 18ஆவதுனா, இருபண்பு கலப்பின் புறத்தோற்ற விகிதம் என்ன? 9:3:3:1. இருபண்பு கலப்போட புறத்தோற்றம் 9:3:3:1. அடுத்ததுனா, விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல் இது? செட்ரோலிய செல்கள். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் செட்ரோலிய செல்கள். 20ஆவதுனா, ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? கிராப்பியன் பாலிக்கல். ஈஸ்ட்ரோஜனை
உற்பத்தி செய்வது கிராப்பியன் பாலிக்கிள். 21வது வினா, தலைமைச் சுரப்பி எனப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. ஏன்னா மித்த சுரப்பி எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய ஒரு சுரப்பி எதுன்னா தலைமை சுரப்பி, அதான் பிட்யூட்டரி சுரப்பி. 22வதுனா, அவசர கால ஹார்மோன் எது? எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின். அட்ரினலின் அல்லது நார் அட்ரினலின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் தான் எபினெஃப்ரின் மற்றும் நார் எபினெஃப்ரின், அவசரகால ஹார்மோன் எனப்படும். 23வதுனா, முதலில் கண்டறிந்த ஹார்மோன் எது? செக்ரிடின். முதல்ல கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிடின். 24வதுனா, ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் எது? ஆக்சான்கள். ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். அடுத்து 25வதுனா, இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? எஸ்ஏ கணு. இதயத்தின் இதயம் எஸ்ஏ கணு. 26வதுனா, ஆன்டிஜெனற்ற இரத்த வகை எது? ஓ வகை இரத்தம். ஆன்டிஜெனற்ற இரத்த வகை ஓ வகை இரத்தம். 27வதுனா, அட்டையில் அதன் வயிறு எத்தனையாவது கண்டத்தில் காணப்படுகிறது? 19வது கண்டம். அட்டையில் அதோட வயிறு எத்தனையாவது கண்டத்தில் காணப்படும்னா 19வது கண்டத்தில் காணப்படும். 28வதுனா, ஏடிபி என்பதன் விரிவு என்ன? அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஆற்றல் மையம் என அழைக்கப்படுகின்ற ஏடிபி. இதில் இதோட விரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். 29வதுனா, 100% தூய ஆல்கஹால் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தனி ஆல்கஹால். 100% தூய ஆல்கஹால் என்பது தனி ஆல்கஹால்னு அழைக்கிறோம். 30வதுனா, ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுவது எது? அசிட்டிக் அமிலம். ஐசோப்ரீன் மூலக்கூறு இந்த ரப்பர் பால் அது அப்படியே கொலன்னு பாதி திரவம் போன்று தயிர் போன்று இருக்கும். அதனால கட்டியா மாற்றக்கூடியது எதுன்னா அசிட்டிக் அமிலம் தான். 31வதுனா, மனிதர்களின் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? 31 இணை தண்டுவட நரம்பு. வினாயன்னு 31, இணை நரம்பு 31 இணை தண்டுவட நரம்பு. 32வதுனா, மனித உடலின் மிக நீளமான செல் எது? நரம்பு செல், நியூரான்கள். மனித உடல்ல மிக நீளமான செல் எதுன்னா நரம்பு செல், நியூரான்கள் தான். 33வதுனா, நரம்பு செல்லின் நீளம் என்ன? 100 மியூஎம். நரம்பு செல்லோட நீளம் 100 மியூஎம். 34வதுனா, ஆக்சானின் மேற்புறம் பொருத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பெயர் என்ன? மயலின் உரையின் வரும். ஆக்சானின் மேற்புறத்தில் பொருத்தப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு உரைக்கு பேர் என்னன்னா மையலின் உரையின் பேர். 35வதுனா, இருமுனை நியூரான்கள் எங்கு காணப்படும்? கண்ணின் விழித்திரையில். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண்ணின் விழித்திரையில் ஆகும். 36வதுனா, தன்மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன? ஆட்டோகாமி. தன்மகர்ந்த சேர்க்கைக்கு ஆட்டோகாமி என்று பெயர். 37வதுனா, நீரின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன? ஹைட்ரோஃபிலி. நீரின் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு ஹைட்ரோஃபிலி என்று பெயர். 38வதுனா, காற்று மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன? அனிமோஃபிலி. காற்று மூலம் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்னன்னா அனிமோஃபிலி. 39வதுனா, பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு பெயர் என்ன? எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகர்ந்த சேர்க்கைக்கு எண்டமோஃபிலி என்று பெயர். 40வதுனா, மூடிய ஒருங்கிணைந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஒருவித்திலை தாவரத்தண்டு. மூடிய ஒருங்கிணைந்த வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு ஒருவித்திலை தாவரம். அதை திறந்த ஒருங்கிணைந்த வாஸ்குலார் கற்றுனா இருவித்திலை தாவரங்கள். 41வதுனா, பூஞ்சைகள் எவ்வகை ஊட்டமுறையை சார்ந்தவை? பிற ஊட்டமுறை, அதாவது சாருண்ணி ஊட்டமுறையை சார்ந்தது பூஞ்சைகள் ஆகும். 42வதுனா,
பூஞ்சைகளில் செல் சுவர் எவ்வகை பொருளால் ஆனது? கைட்டின். பூஞ்சைகளில் செல் சுவர் எவ்வகையால் ஆனதுன்னா கைட்டின்ல. 43வது மருந்துகளின் ராணி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். பென்சிலின் நொட்டேட்டம் எடுக்கக்கூடிய அந்த பென்சிலின் மருந்து தான் மருந்துகளின் ராணின்னு அழைக்கப்படும். 44வது ஆல்கஹால் ரொட்டி தயாரிப்பில் பூஞ்சை எது? ஈஸ்ட். இது இருந்தால் தான் இந்த ஆல்கஹாலும் ரொட்டியும் நொதிக்கும். 45வது உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? பாக்டீரியா. உலகில் தோன்றிய முதல் உயிரி பாக்டீரியா. 46வது இரத்த சிவப்பணுக்கள் உருவாக காரணமான வைட்டமின் இது? வைட்டமின் B12 மிக அவசியம். இரத்த சிவப்பணுக்கள் உருவாக காரணமான வைட்டமின் எதுனா வைட்டமின் B12. 47வது வைட்டமின் B12 குறைவினால் ஏற்படும் நோய் எது? பெர்சினியஸ் இரத்த சோகை. வைட்டமின் B12 குறைவினால் ஏற்படும் நோய் எதுனா பெர்சினியஸ் இரத்த சோகை. 48வது இந்த வைட்டமின் B12 என்ன உலோகம் இருக்கு அதுலன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட். வைட்டமின் B12 உள்ள உலோகம் கோபால்ட். 29வது விலங்குகளின் உடலில் மட்டும் காணப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் B12. விலங்குகளின் உடலில் மட்டும் காணப்படும் வைட்டமின் B12. 50வது தாவரங்களில் காணப்படாத விட்டமின் எது? வைட்டமின் B12 தான். இது தாவரத்தில் கிடைக்காது, விலங்கு மாமிசத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கும். 1வது செல்லை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் குக். செல்லை கண்டறிந்தவர் ராபர்ட் குக். 2வது உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். 3வது கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம், பிரவுனியன் இயக்கம் என்று பெயர். அதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். கூழ்மத்துகளின் தொடர் ஒழுங்கில்லா இயக்கம், பிரவுனியன் இயக்கம் என்று பெயர். இதை கண்டறிந்தவர் யாருன்னா ராபர்ட் பிரவுன். 4வது புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் யார்? பர்கின்ஸ். புரோட்டோபிளாசம் என பெயரிட்டவர் பர்கின்ஸ். 5வது இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் யார்? சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாட்டை கூறியவர் சார்லஸ் டார்வின். அடுத்து 6வது எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர்கள் எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நல். 7வது எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யார்? ராபர்ட் கேலோ மற்றும் மாட் கீனியர். எய்ட்ஸ் வைரஸ் கிருமியை கண்டுபிடித்தவர் மற்றும் பிரித்தவர் யார் யாருன்னா ராபர்ட் கேலோ மற்றும் மான்கிட் கீனியர். 8வது பாக்டீரியாலஜியின் தந்தை யார்? ஆண்டவான் லூவன்ஹாக். பாக்டீரியாலஜியின் தந்தை ஆண்டவான் லூவன்ஹாக். 9வது ரோபோவின் தந்தை யார்? ஐசக் அசிமோ. ரோபோவின் தந்தை ஐசக் அசிமோ. 10வது நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் யார்? வார்மிங். நீர் தேவைகளின் அடிப்படையில் தாவரங்களை 3 வகைகளாக பிரித்தவர் வார்மிங். 11வது தாவரங்களுக்கு உணர்வு உண்டு என்று கிரைசோகிராஃப் கருவியை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதை கண்டறிந்தவர் யார்? ஜேசி போஸ். தாவரங்களுக்கு உணர்வுண்டு என்பதை கிரைசோகிராஃப் கருவி மூலம் கண்டறியலாம். அதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேசி போஸ். 12வது 5 வகைப்பாட்டை கொடுத்தவர் யார்? ஆர்ஹெச் விட்டேக்கர். 5 வகைப்பாட்டை கொடுத்தவர் ஆர்ஹெச் விட்டேக்கர். 13வது விலங்கியலின் தந்தை யார்? அரிஸ்டாட்டில். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில்.
14வது வினா மருத்துவத்தின் தந்தை யார்? ஹிப்போக்ரட்டஸ். மருத்துவத்தின் தந்தை ஹிப்போக்ரட்டஸ். 15வது வினா சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஜான் ரே. சிட்டினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ஜான் ரே. அடுத்து 16வது வினா டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் யார்? வாட்சன் அண்ட் கிரீக். டிஎன்ஏ அமைப்பு பற்றி கூறியவர் வாட்சன் அண்ட் கிரீக். 17வது வினா இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? காரலஸ் லினேயஸ். இருச்சொல் பெயரிடும் முறையை அறிமுகம் செய்தவர் காரலஸ் லினேயஸ். 18வது வினா வெண்மை புரட்சியின் தந்தை யார்? வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். 19வது வினா தேனீகளின் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யார்? கார்ல்ஸ் வான்ஸ் ஃப்ரீஸ். தேனீகளின் நடன அசைவு விளக்கத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர் யாருன்னா கார்ல் வான் ஃப்ரீஸ். 20வது வினா உடல் செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் யார்? கிளாட் பெர்னாட். உடல் செயலியல் என்ற துறையை முதலில் உருவாக்கியவர் கிளாட் பெர்னாட். 21வது வினா நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? மார்சலோ மால்பிஜி. இந்த பூச்சிகளில் ரத்த ஓட்டம் எப்படியெல்லாம் இருக்குன்னா இந்த மால்பிஜியன் உறுப்பு வழியாக தான் இருக்கும். அதை கூட கண்டுபிடிச்சவர் யாருன்னா இவர் தான். நுரையீரல்களின் தந்துகிகள் இருப்பதை கண்டறிந்தவர் மார்சலோ மால்பிஜி. 22வது வினா சூடோமோனாஸ் பாக்டீரியா மரபு பொறியியல் மூலம் மாற்றி எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யார்? டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. சூடோமோனாஸ் பாக்டீரியாவை கொண்டு மரபு பொறியியல் தத்துவத்தில் கடல்ல விழக்கூடிய எண்ணெய் கசிவை அகற்ற முடியும் என்று நிரூபித்தவர் யாருன்னா டாக்டர் அனந்தமோகன் சக்கரவர்த்தி. 23வது வினா இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் ஹெர்வி. இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர் யாருன்னா வில்லியம் ஹெர்வி. 24வது வினா உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யார்? ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியை கூறியவர் யாருன்னா ஜீன் பாப்டிஸ்ட் லாமார்க். அதாவது ஒட்டகம் தனக்கு தேவையான உணவை மரக்கிளையிலேருந்து கழுத்தை தாவி தாவி தின்னதுனால அதை கழுத்து நீண்டதாக சொல்லக்கூடியது இந்த உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதியில் ஒன்று. இதற்குரியவர் யாருன்னா ஜீன்ஸ் பாப்டிஸ்ட் லாமார்க். 25வது வினா தடுப்பூசி என்னும் சொல்லை உருவாக்கி தடுப்பூசி கொள்கையை வெளியிட்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். தடுப்பூசியை கண்டுபிடிச்சவரும் அந்த சொல்லை உருவாக்கி அதற்குன்னு கொள்கையை கொண்டவர் யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். 26வது வினா மலேரியா ஒட்டுண்ணி பெண் அனாப்ளஸ் கொசுன் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். மலேரியா ஒட்டுண்ணி அந்த அனாப்ளஸ் பெண் கொசுல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் ரொனால்ட் ராஸ். 27வது வினா பறவை மனிதன் என அழைக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதன் டாக்டர் சலீம் அலி. 28வது வினா செல் கொள்கையை கூறியவர்கள் யாவர்? ஜேக்கப் ஸ்வீடன் மற்றும் தியோடர் சலாம். செல் கொள்கையை கூறியவர் யாருன்னா சிலிடன் அண்ட் ஜுவான் சொல்லுவாங்க. 29வது வினா எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் யார்? போர்ட்டர். எண்டோபிளாச வலைப்பின்னல் என பெயரிட்டவர் போர்ட்டர். 30வது வினா ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் யார்? சரகர். ஆயுர்வேத மருத்துவத்தை தோற்றுவித்தவர் சரகர். 31வது வினா ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் யார்? லவாய்சியா. ஆக்சிஜனுக்கு பெயரிட்டவர் லவாய்சியா. 32வது வினா நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஸ்னல். நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்தவர் யார்? டி புஸ்னல். 33வது வினா மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடி. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மைக்கேல் பாரடி.
34வது வினா குவாண்டம் கொள்கையை கூறியவர் யார்? மார்க்ஸ் பிளாங்க். குவாண்டம் கொள்கையை கூறியவர் யாருன்னா மார்க்ஸ் பிளாங்க். 35வது வினா மிதத்தல் விதியை கூறியவர் யார்? ஆர்க்கிமிடிஸ். மிதத்தல் விதியை கூறியவர் ஆர்க்கிமிடிஸ். நண்பர்களே, இந்த வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை படிச்சீங்கன்னா போதும், நிச்சயமா 2 விஞ்ஞானியோட பேரையோ இல்லை கண்டுபிடிப்பையோ தேர்வில் எளிதாக மார்க் வாங்கி வெற்றி பெறலாம். வாங்க 36வது வினா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுவர் யார்? டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எனப்படுபவர் டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். 37வது வினா அணுக்கொள்கைக்குரியவர் யார்? ஜான் டால்டன். அணுக்கொள்கைக்குரியவர் ஜான் டால்டன். 38வது வினா எலக்ட்ரான் மற்றும் ஐசோடோப்புகளை கண்டறிந்தவர் யார்? ஜே தாம்சன். எலக்ட்ரான் மற்றும் ஐசோடோப்புகளை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். 39வது வினா புரோட்டான்களை கண்டறிந்தவர் யார்? கோல்டுஸ்டீன். புரோட்டான்களை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன். 40வது வினா ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்விங். எந்த ஆண்டுனா கிபி 1909 இந்த ஹார்மோன்கிற சொல்ல அறிமுகப்படுத்துறாங்க. 41வது வினா அவினா முளை குறித்து உரை ஆய்வு செய்தவர் யார்? FW வெண்ட். அவினா முளை குறித்து சோதனை செய்தவர் FW வெண்ட். 42வது வினா தொலைபேசியை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைபேசியை கண்டறிந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். தொலைக்காட்சியை கண்டறிஞ்ச JL பேயர்டு. 43வது வினா மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் யார்? வயர்ஸ்டெட்னு சொல்லுவாங்க. மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தவர் வயர்ஸ்டெட். 44வது வினா DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரி. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? வடிவமைத்தவர் யார்? அலெக் ஜெஃப்ரி. 45வது வினா வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? JW காரல் பெர்கர். வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் JW கார்ல்ஸ்பெர்க். அடுத்து 46வது வினா கதிரியக்க கார்பன் 14 காலமுறையை கண்டுபிடித்தவர் யார்? WF லிபி. இதை வச்சு பழங்கால அந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய பாறைகள் அதோட வயது கணிப்பை இந்த முறையில் கண்டுபிடிக்கிறாங்க. 47வது வினா உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் யார்? எர்னஸ்ட் கெக்கல். உயிர்வெளி தோற்ற விதியை கூறியவர் எர்னஸ்ட் கெக்கல். 48வது வினா மின்னல் என்பது மின்னாற்றலின் விளைவு என்று கண்டறிந்தவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். இவர் தான் அந்த இடிதாங்கியை கண்டறிந்தவர் யாருன்னா பெஞ்சமின் பிராங்க்லின். 49வது வினா ஓம் விதியை கூறியவர் யார்? ஜார்ஜ் சைமன் ஓம். ஓம் விதியை கூறியவர் யாருன்னா சார் சைமன் ஓம். 50வது வினா இந்திய அணுக்கருவியலின் தந்தை யார்? ஹோமி பாபா. இந்திய அணுக்கருவியலின் தந்தை யாருன்னா ஹோமி பாபா.